மார்க்கதரிசி மகரிஷின்னு நம்ம ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து கொடுத்தவர் நெல்லிச்சேரி ஸ்ரோதிகள். யார் வந்தாலும் வாங்கோன்னு கூப்பிடு, சின்ன பையன் வந்தா கூட வாங்கோன்னு. இன்னைக்கு பெரிய பெரிய யாகங்கள்னா அவர் இல்லாம பண்ணவே முடியாது, யாராலும் பண்ண முடியாது. வேதத்தினுடைய ஸ்ரோதமும் சேர்த்து புஸ்தகம் போடும். ஒரு பிராமணன் 7 யாகங்கள் பண்ணணுமோ 7ம் பண்ணினவர். வாஜ்பேயம் முதலிய 7 யஜ்யங்களும் பண்ணினவர். முதல்ல மார்க்கதரிசி மகரிஷின்னு நம்ம ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து கொடுத்தவர் நெல்லிச்சேரி ஸ்ரோதிகள்னு. அவர் தன்னுடைய குழந்தைகள் 2 பேர், பெரிய ஸ்ரோதிகள் சின்ன ஸ்ரோதிகள்னு தான் சொல்லுவா, பேரையே சொல்ல மாட்டான். ஜம்புநாத ஸ்ரோதிகள் யக்ஞேஸ்வர ஸ்ரோதிகள்னு 2 பேருக்கு பேர். ஜம்பு ஸ்ரோதிகள் யக்ஞேஸ்வர ஸ்ரோதிகள்னு 2 பேர். அவரோட மாப்பிள்ளை ஜெயராம ஸ்ரோதிகள்னு பேர். இந்த 3 பேருக்கும் வல்ல விவசாயி தானே. கார்த்தால 8 மணிக்கு பழையதை சாப்பிட சொல்லிவிட்டு புஸ்தகத்தை எடுத்துன்னு வரப்புல உட்காந்துட்டே சொல்லி கொடுத்துருக்கார். 15 வருஷம் 20 வருஷம் வயக்காட்டில் உட்காந்துட்டே இந்த குழந்தைகளுக்கு 3 பேருக்கும் போட்டிட்டார். அப்படி ஒரு மகாத்மா அந்த ஸ்ரோதிகள். அவருடைய புத்திரர் தான் ஜம்பு ஸ்ரோதிகள்னு ரொம்ப பெரியவா வாழலாம், நிறைய யாகம் பண்ணியிருக்கா. இன்னைக்கு யஜ்யங்கள்லாம் அவளுடைய ஒரு பழக்க வழக்கத்தினால அவள் சொல்லி கொடுத்து தான் இன்றைக்கெல்லாம் நடந்துட்டுருக்கு. யக்ஞேஸ்வர ஸ்ரோதிகள் பெரியவர். அதுக்கடுத்தவர் ரட்சித்தவர் ஜெயராம ஸ்ரோதிகள். அப்புறம் அவர் யக்ஞேஸ்வர ஸ்ரோதிகள் அப்படின்னு ஜம்மு ஸ்ரோதிகளுடைய தம்பி யக்ஞேஸ்வர ஸ்ரோதி. எங்கள் சேங்காலிபுரத்தில் ஐயா தீட்சிதர்னு ஒரு மகாத்மா இருக்கு. நேற்றுக்கு கூட அவரை பற்றி கதையில் சொன்னேன். ஐயா தீட்சிதர்னு சொன்னேன். பெரிய தபஸ். அவளெல்லாம் பார்த்தாலே நமக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும். அப்படி பழுத்த பழமா மகா தபஸ்வியார். சகலமும் தெரியும், ரொம்ப வினயமாக இருப்பார். யார் வந்தாலும் வாங்கோன்னு கூப்பிடு, சின்ன பையன் வந்தா கூட வாங்கோன்னு கூப்பிடு. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, சம வயசுக்கு மேலே வந்தவனே எப்போ வந்த எப்படா வந்தேங்கிறான். அவன் கொஞ்சம் முழிச்சுண்டான்னா எப்போ வந்தேங்கிறான், முறைச்சு பார்த்தான்னா எப்போ வந்தேள் அப்படிங்கிறான். அவன் பார்த்துக்கிறான், இந்த பல்ஸ் பார்க்குறான் எதிராளியை. இதெல்லாம் துஷ்ட லட்சணம். அது எல்லாரையும் ஏகவச்சனத்தில் பேசுறதுக்கு இதெல்லாம் துஷ்ட லட்சணம். அவர் எப்படின்னா அவ்வளவு வினயமாக ரொம்ப பெரியவர். சாமான்யமாக யாராவது வந்தால் கூட வாங்கோ அப்படி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவர் தான் இந்த வித்தையை ரட்சித்தார். அப்புறம் அவருடைய புத்திரர் சேங்காலிபுரம் அனந்தநாராயண தீட்சிதர்னு ஒருத்தர், ஐயா தீட்சிதருடைய புள்ளை. அவள்லாம் தான் எங்கள் குடும்பத்துக்கு பரம்பரையாக குருக்கள். ஸ்ரௌதத்துக்கும் அவள் தான் குரு, ஸ்மார்த்தத்துக்கும் அவள் தான் குரு, 2க்குமே. அந்த எங்கள் குடும்பத்திலேயே அப்படியே சிகரம் மாதிரி இருக்கிறவர் சுந்தரராம தீட்சிதர். அந்த விஷயத்தில் எங்கள் செங்காலிபுரம் குடும்பம் அது கம்பீரமாக இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு வித்வான் இதுவரையில் இந்த பாரத தேசத்தில் பிறந்ததே கிடையாது. அப்பேற்பட்ட மகாவித்வான். கணாந்தம் அத்தியனம் பண்ணியிருக்கார். ஸ்ரௌத ஸ்மார்த்தம் பிரயோகங்கள் பூர்ணமாக தெரியும், பூர்ணமாக பரிச்சயம் ஞானம். ஸ்ரௌதம் இன்னைக்கு பெரிய பெரிய யாகங்கள்னா அவர் இல்லாமல் பண்ணவே முடியாது, யாராலும் பண்ண முடியாது. ரெகுலராக பண்ணுற யாகம் தான் பண்ண முடியுமே தவிர பெரிய யாகம் பண்ணணும்னா அவர் இல்லாமல் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு ஞானம், மகா ஞானம். 3 வேதத்தினுடைய ஸ்ரோதமும் சேர்த்து புஸ்தகம் போட்டிருக்கார். இதெல்லாம் ஏற்கனவே கிடையாது, இவர் ஏற்படுத்தி பண்ணியிருக்கார். அது மாதிரி சாஸ்திர ஞானம், ஸ்ரௌத ஞானம் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த பாரத தேசத்துக்கே ஒரு ரொம்ப பெருமை. புதுப்பரிவாளுக்கு ரொம்ப அபிமானம் அவர்கிட்ட, நம்ம பாலபரிவாளுக்கும் ரொம்ப அபிமானம் சுந்தரராம தீட்சிதர் வாழ்கிட்ட. அவர் இந்த வித்தையை ரட்சிச்சவா விஷயமா சொல்லிட்டு வரையப்பட ஸ்ரௌத வித்தையை. அடுத்தது முசிறி தீட்சிதர் வாழ். அவர் அத்தியனம் பண்ணிட்டு திருப்பதியில் காலேஜில் இருந்தார்.
லௌகீகமான நிர்பந்தம் வந்த உடனே மகாபெரிவாள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ண, பெரியவா அது போரும்னு சொல்லி அவரை நீ பிரவச்சனம் பண்ண. சகல 4 சாஸ்திரம் வாசிச்சவர், நீ பிரவச்சனம் பண்ண. அனந்தராம தீட்சிதரெல்லாம் பண்ணலையோ, நீ அது மாதிரி பிரவச்சனம் பண்ணேன்னு சொன்னார். அவர் நித்தியம் பிரவச்சனம் பண்ணார் முச்சரியில். அவர் ஒரு பிராமணன் 7 யாகங்கள் பண்ணணுமோ 7ம் பண்ணினவர். வாஜபேயம் முதலிய 7 யஜ்ஞங்களும் பண்ணினவர். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.